Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு கோல்டன் ஸ்டாச்சு எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த சப்ஜெக்டோட செலெக்ஷன் as a layer மாஸ்காக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் டூப்ளிகேட் பண்ண கையோட பேக்ரவுண்ட் லேயரோட விசிபிலிட்டியை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் 1 டூப்ளிகேட் பண்ண லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெனியூவில் சப்ஜெக்ட். ஸோ ஃபோட்டோஷாப்பே இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிடும். என்ன விஷயம்னா, நமக்கு இந்த இமேஜில் ஒரு சில செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ அதனால் W4 குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி தேவையில்லாத செலெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ஃபெதரியான எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. பிகாஸ் நம்ம இதை ஸ்டாச்சுவாக தான் சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறதுனால அந்த எஃபெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை நமக்கு தேவைப்படக்கூடிய ஏரியாஸ் ஏதாவது செலெக்ஷனில் இல்லைங்கிற பட்சத்தில் நாம் எந்த கீயை ஹோல்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் செலெக்ஷனுக்குள்ளே அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் ஓகேங்கிற பட்சத்தில் செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே ஆட் லேயர் மாஸ்க் கொடுத்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நமக்கு இந்த சப்ஜெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதனால் லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லேயரோட தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண கையோட Ctrl Shift U கொடுத்து கம்ப்ளீட்டாக நாம் இதை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண கையோட இந்த லேயரை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டூப்ளிகேட் பண்ண கையோட பிளெண்டிங் மோட், டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த பிளாக் அவுட்புட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஒன்ஸ் இந்த அவுட்புட் கிடைச்ச கையோட சேம் லேயரை Ctrl I கொடுத்து நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்படி செய்கிறதுனால நமக்கு அந்த ஸ்கின் டோனில் நல்ல ஒரு மெட்டாலிக் கிளாஸி ஃபினிஷ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லேயரையும் நம்ம ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கையோட இந்த ரெண்டு லேயரும் செலெக்ஷனில் இருக்கும் போதே ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக சிங்கிள் லேயராக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லேயர் இருக்குது, மறுபடியும் Ctrl J கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரோட பிளெண்ட் மோட சேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்கின் டோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. இன்கேஸ் இது நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணுங்கிற பட்சத்தில் சேம் முதல்ல இந்த ரெண்டு லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ண கையோட கொஞ்சம் நம்ம ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸ் ஏரியாலாம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அந்த ஸ்டாச்சுவோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ செலக்ட் மெனியூவில் ஃபில்டர் மெனியூக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு பிளர், அதில் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் பிளர். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளரோட ரேடியஸ் அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் கண்டிப்பாக என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜீரோவில் இருக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு அந்த ரஃப்பானது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் ரேடியஸை நம்ம அதிகப்படுத்திக்கலாம், த்ரெஷ்ஹோல்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான அவுட்புட் வரும்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூஸே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் பார்த்தீங்கன்னா 22 அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10, ஈவன் இதை கூட வந்து ஒரு 20K என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஓவராக ஸ்மூத்தாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ இதை நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இன்னும் கூட கொஞ்சம் கிளாஸி எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சேம் லேயருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபில்டர் மெனியூவில் ஃபில்டர் கேலரி. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது பார்த்தோம்னா ஆர்டிஸ்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரேப். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து 15. ஸோ எந்த இமேஜாக இருந்தாலும் எந்த ரெசல்யூஷன் இருந்தாலும் சரி ஸ்மூத்னஸ் 15 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹைலைட் ஸ்ட்ரென்த் மட்டும் ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்பவும் இருக்க வேண்டாம், பட் அப்போ அது ஒரு லிக்யூஃபை எஃபெக்ட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாம் இப்போதைக்கு ஒரு 8 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா 12 கரெக்டாக இருக்கும், சில இமேஜுக்கு 10 பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். பட் நாம் இப்போதைக்கு 8 என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்து கையோட நாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு தேவையான அந்த கோல்டன் கலர் எஃபெக்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ லேயர் அண்ட் லேயரோட நேமு BG நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லேயர் கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் லேயருக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் G ஃபார் கிரேடியன்ட் டூல். ஸோ கிரேடியன்ட் பிக்கர் எடுத்துக்கலாம்.
நான் இப்போதைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிரே தான் எடுத்துருக்கிறோம். ஸோ அண்ட் அது வந்து நமக்கு லீனியராக தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த க்ரோம் எஃபெக்ட், அந்த சில்வர் எஃபெக்ட் தான் தேவைங்கிற பட்சத்தில் ஈவன் நீங்கள் இந்த ஸ்டெப்போடே பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாம். பட் அந்த கோல்டன் எஃபெக்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த கோல்டன் எஃபெக்டை அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த கலர் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் ஹியூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஈவன் கிரேடியன்ஸே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நாம் இப்போதைக்கு ஒரு நியூ கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம சின்ன சின்ன வேல்யூஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டோனில் முதல்ல நம்ம ஷேடோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இப்போ என்ன விஷயம்னா, நாம் இங்கே என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ, அதாவது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அது கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் லேயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதிக்குது. ஸோ நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் என்ன அப்ளை பண்ணுறோமோ அது கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகணும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கீழே உள்ள லேயரோட பார்த்தீங்கன்னா கிளிப் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே சப்ஜெக்ட் லேயருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும், அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நேராக என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ஷேடோஸ் அண்ட் இதில் மிட் டோன்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 20 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. அண்ட் மெஜந்தா க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக 0. ஸோ எல்லோ மட்டும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த கோல்டு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இங்கே மொத்த அந்த க்ளோவை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த எல்லோ வந்து மொத்தமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் இந்த அளவுக்கு போதும். அண்ட் அதே மாதிரி மிட் டோன். ஸோ கலருக்கு நீங்கள் இதே வேல்யூஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கூட -50க்கு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ், இங்கே கொடுக்குற இதே வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் கலர் பேலன்ஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி மிட் டோன்ஸ். ஸோ மிட் டோன்ஸ்லேயும் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எல்லோவும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. ஓவர் க்ளோவாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஒரு 80 இருந்தாலே ஓகே. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா நமக்கு ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட்ஸில் ரொம்ப டீட்டெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இருந்தாலே போதும். ரொம்ப நாளும் ரிசல்ட் வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ ரெட் வந்து ஒரு 20 அண்ட் எல்லோ வந்து ஒரு 20க்கு மேலே கிராஸ் ஆனாலும் நல்ல க்ளோ கிடைக்குது. ஸோ அதனால் 20யோடவே நம்ம நிப்பாட்டிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது. அண்ட் இன்கேஸ் நமக்கு அந்த அவுட்ரு க்ளோலாம் வேணுங்கிற பட்சத்தில் சப்ஜெக்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணோம்னா அப்போ நமக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நம்ம அவுட்ரு க்ளோ என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு எல்லோவே என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ எல்லோலே வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருந்தாலே ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அண்ட் அதே மாதிரி பிளெண்ட் மோட் வந்து ஸ்க்ரீன், ஸோ ஒபாசிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை, ஒரு 30% இருந்தாலே ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்ப்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 0 அண்ட் சைஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 30 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் டெக்னிக் கூட இன்னும் ப்ரிசைஸாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் அந்த அளவுக்கு தேவையில்லை, சாஃப்ட்வேர் இருந்தாலே ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த க்ளோ தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ அப்போது ஒபாசிட்டி ஒரு 20 இருந்தாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே சப்ஜெக்டோட லேயரை நம்ம ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணதுனால ஸோ நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீமாடிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் சர்ஃபேஸ் பிளர் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வேணும், த்ரெஷ்ஹோல்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே என்னாகும், சேஞ்ச் பண்ணும். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸாக இருந்த அந்த 20 ஓகே. அண்ட் இன்கேஸ் எல்லாமே சேம் ஃபில்டர் கேலரி நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் கேலரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 6 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே அப்படின்னும் போது ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ரிசல்ட். அண்ட் இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவை ஃபைனலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி லேயர்ஸ் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நல்லா கவனிங்க, நாம் எந்த லேயரையும் என்ன பண்ணலன்னா Ctrl E கொடுத்து மர்ஜ் பண்ணல. ஓகே, Ctrl E கொடுத்து மர்ஜ் பண்ணல, அதுக்கு பதிலாக மல்டிபிள் லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அத்தனை லேயரையுமே ஆஸ் அ சிங்கிள் லேயராக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயராக நம்ம என்ன பண்ணியாச்சு, கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் லேயர்ஸ்குள்ளே போகணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஐக்கனை கிளிக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த கேன்வஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஃபர்தர் சேஞ்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.